Hey guys, this is AJ. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வித் யூ ஆன் த ரைன் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஃபூஜி வெளில போனதுனால நம்ம பப்பிக்குட்டி எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, அவங்க இல்லாத எவ்வளோ மிஸ் பண்ணா, அவங்க ப்ரெசன்ஸை எவ்வளோ மிஸ் பண்ணா அப்படின்றத காமிச்சாங்க. இந்த எபிசோடில் நம்ம ஃபூஜியோட ஒரு பெரிய சீக்ரெட் வெளியே வரப்போகுது, நமக்கும் தெரிய போகுது. அதோட அவங்களோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ரீயூனியனும் பண்ண போகிறாங்க. புது ஃப்ரெண்ட்ஸை வந்து ரீயூனியன் பண்ண போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் ஆகும்போது திடீர்னு ஒரு நல்ல மழை பெய்யுது. அப்போ நம்ம ஃபூஜியும் கீச்சானும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நின்றுட்டுருக்காங்க. அப்போ கீச்சான் வந்து சடனாக கேட்குறா, ஃபூஜி நீங்கள் வந்துட்டு ஒரு நாவலிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், நிஜமாகவே நான் வந்துட்டு ஒரு நாவலிஸ்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டோடனே வந்துட்டு இவங்க சரியான ஷாக்கு. எப்படி உனக்கு தெரியும் இதெல்லாம், நான் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி இவங்க ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நீங்கள் வந்து நாய்க்குட்டியை ஜஸ்ட் வாக்கிங் கொண்டு போயிட்டு ஜாலியாக சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். பட் எங்கள் அம்மா வந்து சொன்னதில் தான் எனக்கே வந்துட்டு உண்மை தெரிஞ்சிச்சு, நீங்கள் வந்து ஒரு நாவலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சொன்னோடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின், ஆமாம் செல்குட்டி, நான் வந்து ஒரு நாவலிஸ்ட் தான், பட் இது ரொம்ப பெரிய சீக்ரெட், இது யார்கிட்டையுமே சொல்லிடாமல் மேக் இட் சீக்ரெட் அப்படின்னாங்க. கீச்சன் வந்து ஏதோ பெரிய மனுஷி மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஐ ஸ்வேர் நான் இது யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. சொன்னோடனே வந்துட்டு ஓகே நீங்கள் என்ன மாதிரி நாவல் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க. ஸ்கிப் பண்ணோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்கல்ல, மீமி ரென், அவங்க 2 பேரும் வந்துடுறாங்களா. வந்தோடனே வந்துட்டு அவங்களோட அப்படியே நடந்து போயிடுறாங்க. எங்கன்னா பக்கத்தில் இருக்க கேஃபேக்கு போகிறாங்க காஃபி குடிக்கணுன்ட்டு. போயிட்டு அந்த கெஃபேல உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து கீச்சனுக்கு ஆர்வம் தாங்க முடியல. அகெயின் கேட்குறாங்க, ஃபூஜி நீங்கள் வந்து என்ன மாதிரி நாவல் எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு அதை சொல்ல மாட்டேன், ரொம்ப சீக்ரெட் இது அப்படின்னு சொல்கிறாங்களா. சொன்னோடனே வந்துட்டு இவங்க மீமி இருக்காங்களா, மீமி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஃபூஜி வந்து ரைட் பண்ணுறப்ப என்கிட்ட கொண்டு வந்து ஒரு புக்கு கொடுத்தா. அப்போ நான் ஜஸ்ட் பார்த்தேன், அவுட்டில் பார்க்குறப்ப ஒரு பொண்ணும் பையனும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நினச்சேன் அவள் வந்து லவ் ஸ்டோரி ரைட் பண்ணுறா அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கும் தெரியாது என்ன மாதிரி ஸ்டோரி, உங்களுக்கும் தெரியாதா அப்படியே அப்படியே ரன்னை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பார்ப்பா. ரன் உங்களுக்காச்சும் தெரியுமா அப்படின்னா, ரன் வந்துட்டு அப்படியே ஜாலியான கேரக்டர் தானே, அவள் வந்துட்டு என்கிட்டையும் வந்துட்டு கொண்டு வந்தா, ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, என்கிட்டையும் கொண்டு வந்தா. பட் அவள் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, இல்லை ரன் நீ படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டா. ஓகே, நானும் அவளோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்துட்டு ஃபூஜி என்ன நினச்சாங்கன்னு காமிப்பாங்க. ஃபூஜிக்கு வந்துட்டு அவங்க ரைட் பண்ண நாவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே படிக்கிறதுல வந்து அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. புதுசாக யாராச்சும் படித்தா அவங்களுக்கு ஓகே, பட் அவங்க ரைட் பண்ண நாவலை இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸே படிக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஷை அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்களா. அதனால வந்துட்டு அவங்க பெருசாக 2 பேருமே கொடுக்கல. அண்ட் தென் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையுமே அவங்க ஷேர் பண்ணல. அப்படியே வந்துட்டு நம்ம கீச்சான் நம்மளோட பப்பிக்குட்டியை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்பியை போட்டு நெரிச்சோன்னே, ஐயோ பப்பிக்குட்டியை கொண்டுறதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜி வாங்கிடுறாங்களா. ஃபூஜி வாங்கிட்டு இவ அடங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுறாங்க. அவள் காலில் போயிட்டு, உனக்கு வந்து மேக் இட் சீக்ரெட்டாக வச்சுக்கோ, நான் வந்து லவ் ஸ்டோரி அண்ட் ரொமான்ஸ் ரிலேட்டடான நாவல் தான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு ஒரு சரியான ஹாப்பி. ஓகே சூப்பரில் இவங்க எழுதுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே நினச்சிட்டு இருக்கப்போ தான் வந்து ரென் சொல்லியிருந்திருப்பாங்க இன் பிட்வீனில். என்னென்னா, நீ நிறையா புக்ஸ் படிக்கிறப்ப எனக்காச்சும் ஒரு நாள் தெரியாமல் அவள் எழுதின நாவலே நீ படிச்சிருப்ப, அப்போ வந்துட்டு நீ ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, நான் அதெல்லாம் எப்போ நேரம் இருக்குது, எனக்கு முடியாது, எனக்கு போய் தெரியணும்னு சொல்லி தான் அலப்பறை பண்ணி எப்படியோ கேட்டு வாங்கிட்டா. நம்ம ஃபூஜிட்டேருந்து கேட்டு வாங்கினோடனே அடுத்த சீனில் அந்த சீன் அதோட கட் பண்ணிட்டு அடுத்த சீன் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறாங்க. வச்சோடனே அங்கே வந்து நம்ம பப்பிக்குட்டி சும்மா இருப்பானா, அவன் போயிட்டு சும்மா இருக்க முடியாமல் இப்போ ரைட்டர் எப்படி இருக்குன்னா ஃப்ளட் பண்ணுற மாதிரி, நான் உன்னை பார்த்துருக்கேன், ஆக்சுவலாக நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறப்ப நீ இந்த பக்கம் நடந்து போயிட்டுருப்பல்ல, அந்த கண்ணில் மச்சம் உன்னை அப்படியே அட்மையர் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு. நீ உருட்டாதடா, அவன் அந்த வழியாகவே போக மாட்டான்னு நம்ம அசிஸ்டண்ட் வந்துட்டு கலாய்ச்சி விட்டுறாங்க. கலாய்ச்சி விட்டோடனே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கப்ப நடந்து போகலான்ட்டு இது பண்ணுறாங்க. திடீர்னு அகெயின் இன்னொரு இடத்துல போய் பப்பி குட்டி என்னன்னா அகெயின் கிராஸ் சாப்பிட பார்க்குறான். அது சாப்பிட்ட கிராஸ்லாம் வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னே இதுக்கு மேலே கிராஸ் சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க.
நடந்து போயிட்டுருக்காங்களா, நடந்து போயிட்டுருக்கப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே போகிறாங்க. நீ ஆக்சுவலாக இப்போல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி ரூடாக ஸ்ட்ரிக்டான கேரக்டர் மாதிரி தெரியுவ, பேசவே மாட்ட, ரொம்ப சைலண்ட். இப்போ பார்த்தா நீ ரொம்பவே சாஃப்டாக மாறிட்ட, அனிமல்ஸ்லாம் பேசுகிற, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக மாறிட்ட, ஒரு மாதிரி நல்ல சேஞ்சஸ் தெரியுது. இந்த ஆஃப்டர் அந்த பப்பி வந்ததுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. சொன்னோடனே நாங்கள் புதுசாக ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பனியிலையும் இந்த புல்லையும் பரண்டதில் வந்து நம்ம இவனுக்கு பப்பிக்குட்டிக்கு வந்துட்டு ஃபுல்லாக இது கிராசி ஏதாச்சும் மாதிரி அழுக்காயிட்டான். அழுக்கானோடனே இதுக்கு மேலே நீ குளிக்காமல் இருந்தால் சரியாக வராது, போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டப்பு வாங்கியிருக்காங்க. டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சோடனே குளிக்க சொல்கிறாங்க. இவன் போய் ஜாலியாக படுத்துடுறான். படுத்துட்டு ஹாயாக குளிச்சுட்டு இருக்கானா. குளிச்சுட்டு இருந்தோடனே அப்போ பூஜி சொல்கிறாங்க, நிறைய நாய்க்குட்டி என்னன்னா குளிக்கிறதே பிடிக்காதுன்பாங்க, ரொம்ப அடம் பிடிப்பாங்க, பட் உனக்கு அப்படி இல்லை, நீ வந்து குளிக்கிறது தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து எல்லாத்துலேருந்துமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த எபிசோட எண்ட் பண்ணிடுறாங்க. எண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியில் நமக்கு ஹைலைட்டாக எதை சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பெட்டுக்கும் நமக்கு இருக்க கனெக்ஷனையும் சொல்லியிருப்பாங்க. அவன் எங்கேருந்து வந்தான் எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பூஜிக்கு, பட் ஸ்டில் அவங்கள பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் தென் அவங்க வந்துட்டு அந்த நாவல் எழுதுறத வந்துட்டு சீக்ரெட்டாக வச்சுருக்கதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறப்ப தான் அவங்க ரியலைஸே பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த பப்பியோட எவ்வளோ வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருக்காங்க, அவங்களோட கேரக்டரில் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல பாண்டிங், நல்ல சேஞ்சஸ், அவங்க கேரக்டரே அவங்களுக்கு புதுசாக தெரியிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறந்துடாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.